வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் ஐடி ஹார்ட்வேர்ல இருக்கிற மோசிப் டெக்னாலஜி பத்தி பார்த்துருவோம். சரவணன்கிற ஐடியிலிருந்து நண்பர் மோசிப் அனலிஸ்ட் கேட்டிருக்காரு. அவருக்காகவும் இந்த வீடியோவில் மோசிப்போட ஃபண்டமெண்டல் அனலைஸ், குவார்டர்லி எஸ்டிமேட், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் அனலைஸ், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ஃபினான்சியல் ரேஷியோ அனலைஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் இம்ப்ளைடு மார்க்கெட் பிரைஸ், 5 years price history and median PE versus current PE இந்த எல்லா டீட்டெயிலும் விரிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 3042 கோடி, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கறது இல்லை. 52 வீக் ஹை 288, 52 வீக் ஹையிலிருந்து 46% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ 130 ரூபா, 52 வீக் லோல இருந்து 20% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 180%, டெய்லி வொலாட்டிலிட்டி 7%, ஏர்னிங் ஈல்டு 1%. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 41% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணல அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் இன்வெஸ்ட் பண்ணல. பப்ளிக் 59% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைன் growth பார்த்துருவோம். 5 years average 36%, 3 years average 47 and last 2 years average 54. டாப் லைன் growth நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth பார்த்துருவோம். பாட்டம் லைன் growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 years மைனஸ்ல இருந்து பிளஸ் ஆனதுனால பிளஸ் 200% and last 3 years plus 76% and last 2 year 134%. அப் டு ஃபினான்ஷியல் இயர் 2022 வரைக்கும் லாஸ்ல இருந்தவங்க ஃபினான்ஷியல் 2022க்கு அப்புறம் ப்ராஃபிட்ல மாறுறாங்க. ஸோ அதனால இப்போ மார்ஜின் இங்க நம்மளுக்கு அதிகமா காட்டுது. பாட்டம் லைன் growth ஆல்சோ ஆஃப்டர் ஃபினான்ஷியல் 2022க்கு அப்புறம் எந்த லாஸும் வரல, ஒன்லி ப்ராஃபிட் தான் போயிட்டு இருக்குது. நல்ல அப்ரிசியேஷன்ல. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு 12% மெயின்டைன் பண்றாங்க. லாஸ்ட் 5 year ஆகட்டும், 3 year அண்ட் ஆல்சோ 2 yearல 12% மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். நம்மளோட மினிமம் எஸ்டிமேஷன் 2 crore. Q2ல அவங்க கொடுத்தது 12 crore, Q3ல அவங்க கொடுத்தது 10 crore. நம்மளோட குவார்டர்லி எஸ்டிமேட்டை Q2வும் Q3யும் பீட் பண்ணிருச்சு. குவார்டர்லி எஸ்டிமேட்டோட Q2 கம்பேர் பண்ணும்போது 84% அதிகம். அதே Q3 கம்பேர் பண்ணும்போது 80% அதிகம். அதே Q2வும் Q3யும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 20% கம்மி. ஓவராலா 3 ஃபேக்டர்ல குவார்டர் ஆன் குவார்டர் மட்டும்தான் ரெடியூஸ் ஆயிருக்குது. மற்ற 2 ஃபேக்டரும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். மோசிப்போட கம்பேர் பண்றதுக்கு டாடா எலக்ஸி, சிஎன்ஜி எலக்ட்ரிக் அண்ட் கைனஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசிப்ரிபிள்ஸ் இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கிறோம். மீடியன் பிஇ 47, இவங்களது 87ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் மீடியன் 9, அதே 9ல தான் இவங்களது இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 0.60 மீடியன், இவங்களது 0.10. எபிட்டா மார்ஜின் மீடியன் 15, இவங்களது 13 இருக்குது. மீடியனோட 2% கம்மி. அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 9, இவங்க 7 வச்சிருக்காங்க. அடுத்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 18, இவங்களது 10 தான் இருக்கு. மீடியனோட 8%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்மி. அடுத்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 24%, இவங்களது 13% தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் கம்பேர் பண்ணும்போது நியர்பை 10% மேல கம்மியா இருக்கு. அடுத்து டிவிடெண்ட் ஈல்டு. பொதுவா டாடா எலக்ஸி தவிர மற்ற கம்பெனி பெருசா டிவிடெண்ட் கொடுக்கல. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 12.7%, இவங்க 12% மெயின்டைன் பண்றாங்க. கரண்ட் ரேஷியோ 2.69, இவங்களது 1.86 இருக்கு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ மீடியன் 14, இவங்க 5.6 வச்சிருக்காங்க. டெப்ட் டு அசெட் மீடியன் 42.54, இவங்க 25.96 வச்சிருக்காங்க. மீடியனோட குறைவான டெப்ட் டு ஈக்விட்டி, நல்ல விஷயம்.
அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசட் மீடியன் 10%, இவங்க 7% வச்சுக்கிறாங்க. மீடியனை விட 3% கம்மி. அண்ட் பிரைஸ் டு சேல்ஸ் 5x மீடியன், இவங்களது 7xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. EPS growth மீடியன் 149%, இவங்களது 281% EPS growth இருக்கு. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ். 5 years டேட்டா கிடைக்கல. லாஸ்ட் பிப்ரவரி 2025 இருந்து இப்போ மார்ச் 1 year டேட்டா தான் கிடைச்சிருக்கு. லோ 130 ரூபாய் ஏப்ரல் 2025 வந்த லோ. ஹை 288 ரூபாய் அக்டோபர் 2025 வந்த ஹை. இப்ப ஸ்டாக் நியர்பை லோ கட்டத்தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். ஃப்ரம் பிப்ரவரி 2025 இருந்து இப்போ மார்ச் 2026 வரைக்கான பிரைஸ் கம்பேரிசன். இதுல டாடா எலக்ஸி -36%, மோசிப் -23%, கைனஸ் -20%, அண்ட் ராசி பிரிபரன்ஸ் +3%, ஜிஎன்ஜி +20%. ஓவராலா சிஎன்ஜியும் அண்ட் ராசி பிரிபரன்ஸ் இந்த 2 ஷேர்ஸ் தவிர மற்ற 3 ஷேரும் டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. மோசிப்பும் சரி, டாடா எலக்ஸி அண்ட் கைனஸ் டெக்னாலஜி இந்த 3மே டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். எபிட்டா மார்ஜின் 13, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 7, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 12. 3மே இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் விட கம்மியா இருக்கு. அடுத்தது டெப்ட் டு ஈக்விட்டி 0.1, கரண்ட் ரேஷியோ 1.86, இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ 5.86 அண்ட் டெப்ட் டு அசெட் 25. இந்த 4மே இண்டஸ்ட்ரி மீடியனுக்கு மேல இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட் 7%, இண்டஸ்ட்ரி மீடியன் 10 விட கம்மியா இருக்கு. அண்ட் பிரைஸ் டு சேல் 6x, பிரைஸ் டு புக் 9x, புக் வேல்யூ 17 ரூபாய். என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா 50x, PEG ரேஷியோ -0.4, PE ரேஷியோ ஆல்சோ -0.4. ஓவராலா ரேஷியோ அனலிஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 3 ஸ்கோர் வாங்கிக்குது. புவர் ஸ்கோர்னே சொல்லிடலாம். நெக்ஸ்ட் 5 years பிரைஸ் ஹிஸ்டரியில நம்ம 1 year தான் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம கிட்ட டேட்டா இருக்கிறது 1 yearக்கு தான் ஆட்டோ பாப்புலேட் ஆயிருக்குது. 1 yearோட ஹை 284, லோ 139, ஆவரேஜ் 211. இந்த ஆவரேஜ் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 26% மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி. இன்டர்ன்ஷிப் வேல்யூ 17 ரூபா, இம்ப்ளாய்டு மார்க்கெட் பிரைஸ் 78 ரூபா. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி 47 ரூபா. ஆவரேஜ் ஐவில இருந்து 9% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கழிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 43 ரூபா. பையிங் பிரைஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 266% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதனால நம்மளுக்கு இங்க கேட்டகரைஸ் ஆனது ஓவர் வேல்யூ கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth பார்த்துருவோம். 5 years ஆவரேஜ் 0.47, கரண்ட் இபிஎஸ் 1.8. 5 years ஆவரேஜ் விட கரண்ட் இபிஎஸ் 281% அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth பார்த்துருவோம். பிஇ growth பொறுத்தளவுக்கு பினான்சியல் 2020, 2021 இது எல்லாமே லாஸ்ங்கிறதுனால நாம இங்க பிஇ கால்குலேட் ஆகல. பினான்சியல் 2022 இருந்து தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கன்வெர்ட் ஆயிருக்குது. அதனால ஹை பிஇ இங்க காட்டுது. 5 years ஆவரேஜ் பிஇ 166, கரண்ட் பிஇ 87. ஆவரேஜ் பிஇ கம்பேர் பண்ணும்போது கரண்ட் பிஇ 48% மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே இண்டஸ்ட்ரி பிஇக்கும் கரண்ட் பிஇக்கும் கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 272% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட் பார்த்துருவோம். ஏர்னிங் growth ரேட் 179% இருக்கு. இபிஎஸ் growth 281% அண்ட் இன்கம் growth ரேட் 76. ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏர்னிங் growth ரேட் 179% காட்டுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.